ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன? ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணனால இன்வெஸ்டருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? இந்த கான்செப்ட் ஆஃப் ரோலிங் ரிட்டர்ன்ஸை பற்றி இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க நம்ம ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராமலிங்கம் நம்ம கூட இருக்கார். ராமலிங்கம், இதை பற்றி நீங்கள் எலாபரேட் பண்ண முடியுமா? நீங்கள் அப்படி ரிட்டர்ன் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ஒரு அட்வான்ஸ்டான கான்செப்ட். நிறைய வெப்சைட்ல அவைலபிளா இருக்காது, பட் சில வெப்சைட்ல ஃப்ரீ டூலாவும் அது அவைலபிளா இருக்கு. ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியும், பட் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ இப்போ நான் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டோட ரோலிங் ரிட்டர்னை இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2013 இருந்து ரோலிங் ரிட்டர்ன். இந்த ரோலிங் ரிட்டர்ன் கான்செப்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இப்போ நீங்க மேல பாத்தீங்கன்னா 3 இயர் ஆவரேஜ் சிஏஜிஆர் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். 3 இயர் சிஏஜிஆர் அப்படின்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நீங்க நார்மலா இந்த குவான்ட் ஸ்மால் கேப்ல நீங்க பார்க்கும்போது அது ஒரு பீரியட்ல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இன்னொரு பீரியட்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம இப்போ அசான் டேட் ரிட்டர்னை மட்டும் பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம அதுல இருந்து எடுத்துக்கிட்ட லேர்னிங் இல்லையா? இப்போ இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 10 இயரா இருக்கக்கூடிய ரிட்டர்ன் அதுல எவ்ரி 3 இயர் பீரியட் எடுக்கும். அது என்ன எவ்ரி 3 இயர் பீரியட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ 1 ஜனவரி 2013 இருந்து 1 ஜனவரி 2016 வரைக்கும் ஒரு 3 இயர் பீரியட் அதோட ரிட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்து 2 ஜனவரி 2013 இருந்து 2 ஜனவரி 2016 வரைக்கும் ஒரு 3 இயர் பீரியட் எடுத்துக்கணும். லாஸ்ட் 10 இயர்ல இருக்கிற எல்லா 3 இயர் பீரியடையும் எடுத்துட்டு அதை நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ அதை அனலைஸ் பண்ணதுதான் நீங்க பார்க்கலாம். இதுல கீ பேராமீட்டர்ஸ் மேக்சிமம் மினிமம் அப்படின்றது இருக்கும். அதாவது அந்த 10 இயர் பீரியட்ல நிப்டி என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு? மேக்சிமம் 18.38% கொடுத்துருக்கு, மினிமம் -4.46% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் அதே டைம்ல ஆக்சிஸ் ப்ளூ சிப் மேக்சிமம் 23.28 கொடுத்துருக்கு, மினிமம் 5.73% கொடுத்துருக்கு. ஸோ 3 இயர் எந்த 3 இயர் பீரியட்லயும் ஆக்சிஸ் ப்ளூ சிப் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கல. நான் எடுத்துக்கிட்ட பீரியட்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கல. லெஸ் தேன் 3 இயர் போகும்போது நெகட்டிவ் ரிட்டர்ன் இந்த ஃபண்ட் கண்டிப்பா கொடுத்துருக்கும். மோர் தேன் 3 இயர்ஸ் போகும்போது 0% கொடுத்துருக்கு. பட் 8% ஆஃப் த டைம் பாத்தீங்க அப்படின்னா 1% கொடுத்துருக்கு. 8 to 12% 26% ஆஃப் த டைம்ஸ் 8 to 12% கொடுத்துருக்கு. இன்னொரு 28% ஆஃப் த டைம்ஸ் 12 to 15% கொடுத்துருக்கு. 15 to 20% ஆஃப் த டைம்ஸ் 38% கொடுத்துருக்கு. இப்படி இது எவ்வளவு பீரியட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றது இதுல நமக்கு தெரிய வரும். இதுல 5 இயர் ஆவரேஜ் 7 இயர் ஆவரேஜ் எடுத்துருக்கேன். 7 இயர் ஆவரேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்றது மட்டும் இல்லாம லெஸ் தென் 8% ஒரு வருஷம் கூட கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ இந்த ஃபண்ட்ல நான் போட்டேன் அப்படின்னா 7 இயர் வெயிட் பண்ணா ஆனா ஆவரேஜ் எனக்கு மினிமம் 8% எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நான் இதுல டெரைவ் பண்ண முடியும். இதுதான் எனக்கு ரிட்டர்ன் எந்த அளவுக்கு லாங் டேர்ம்ல ரிலையபிளா கிடைக்குது அப்படின்றத நமக்கு சொல்றது. அதனால சிம்பிளான பிளைன் வனிலா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு அசான் டேட்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்றது நீங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுல கம்மியா இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது கம்மியா இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். உண்மைதான், அது ஒரு பேராமீட்டர். நான் அதை எந்த ஒரு டவுட்டுமே சொல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கும் யூலிப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாக்குற ரிட்டர்ன்ஸ் என்ஏவி அப்படின்றது போஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரிட்டர்னை தான் நீங்க அங்க பாக்குறீங்க. யூலிப்ல அப்படி இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ஏவில கொடுக்கறது ப்ரீ எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் தான் அவங்க என்ஏவில கொடுப்பாங்க. உங்க போர்ட்போலியோல அதுக்கப்புறமா யூனிட்ஸை டெபிட் பண்ணி யூனிட்ஸை வித்து அவங்க சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால யூலிப்ல என்னன்னா கிடைக்கிற ரிட்டர்ன் ப்ரீ எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன், மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கிற ரிட்டர்ன் போஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் தான் நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ஏவியா நீங்க பாக்குறது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரிட்டர்ன்ல அட்ஜஸ்ட் ஆயிடுறதுனால போஸ்ட் நீங்க இப்போ நான் நீங்க கொடுத்துருக்கிற ரிட்டர்ன் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்வியஸா எக்ஸ்பென்சஸ் போக இருக்கக்கூடிய ரிட்டர்ன் தான். ஸோ நீங்க இதே மாதிரி ஒரு 10 லார்ஜ் கேப் ஃபண்டை கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ரிட்டர்ன் டேபிள கம்பேர் பண்ணி பாத்தீங்கனாலே அதுல எக்ஸ்பென்ஸ் அடங்கிடுது. எக்ஸ்பென்ஸ் கூட இருந்தா குறைய இருக்கிறதான்றத விட ஓகே, ஒரு ஃபண்ட்ல 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்றாங்க, இன்னொரு ஃபண்ட்ல 1.25% சார்ஜ் பண்றாங்க. பட் அந்த 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய ஃபண்ட் உங்களுக்கு 10 இயர் ரிட்டர்ன் 15% கொடுத்துருக்கு. 1.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஃபண்ட் உங்களுக்கு லைக் 18% கொடுத்துருக்கு. அப்படின்னா அந்த 1.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போக 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இல்லையா? அதாவது ப்ரீ எக்ஸ்பென்சஸ்ல அது 19.5% ஜென்ரேட் பண்ணிருக்கு. அந்த ஃபண்ட் ப்ரீ எக்ஸ்பென்சஸ்ல 16% டெலிவரி பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும்.
பட் என்ன அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ரொம்ப அப்சசிவா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லி அதை மட்டுமே ஒரு பெரிய பாராமீட்டரா சூஸ் பண்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்க வேண்டியது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு லாஸ்ட் செக் பாக்ஸா வச்சுக்கோங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் நெக்லிஜிபிள் செக் பாக்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு இந்த டாப்பிக்லையோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லையோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் எங்கள் லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள்.